ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ மே 9, 10, 11ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஸ்டார்டிங்கில் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்லேருந்து போகலாம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, வியட்நாமோட பிரசிடெண்ட் டூ லாம், ஸோ அவரோட பேரே டூ லாம் தான். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்திருக்காரு மே 5லேருந்து 7 வரைக்கும் 3 நாள் வந்திருக்காரு. ஸோ பீகாரில் இருக்க புத்கயாவுக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே இருக்க மகாபூதி டெம்பிளுக்கு போயிருக்காரு. அதாவது பீகாரில் இருக்க பெரிய புத்தா டெம்பிள் தான் அந்த புத்கயா. ஸோ அங்கே போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஹை லெவல் டாக்ஸ் வந்து இந்தியாவோட பிஎம் கூடயும் பிரசிடென்ட் கூடயும் பேசியிருக்காரு. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ பிரசிடெண்டான திரௌபதி முர்மு கூடயும் பேசியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூடயும் பேசியிருந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் போயிருக்குன்னா, வழக்கம் போல் ஒரு பக்கத்து கண்ட்ரியோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்து என்ன பேசுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், 2 பேரோட காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸு, ட்ரேடு, அதுக்கப்புறம் ரீஜனல் செக்யூரிட்டி, இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து FICCI, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரியங்கா மித்தலை வந்து சவுதி இந்தியா பிஸ்னஸ் கவுன்சிலோட கோச்சராக நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் பார்த்தலாம். NCRB, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் வைடாக எப்படியெல்லாம் கிரைம்ஸ் இருக்குது அப்படின்றதோட டேட்டா. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் இயரை காட்டிலும் இந்த கிரைம்ஸோட ரேட் 6% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டோட்டலாக எவ்வளோ கிரைம்ஸ் லாக் ஆகிருக்கு அப்படின்னா 58.86 லேக் ஆஃபென்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து போன வருஷத்தை காட்டிலும் 6% கம்மி. ஸோ என்னதான் கம்மியாக இருந்தாலும் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இந்த மாதிரியான காக்னிசபிள் அஃபென்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டெல்லியில் தான் இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேஜரான ஒரு திங்கை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இது என்னது, ஜிடிபி. ஸோ நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஸோ சம் பீப்புள், அதாவது சில கம்பெனிஸ், சில ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவோட ஜிடிபி இவ்வளோ கூடியிருக்கு, இவ்வளோ குறையும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எதுலேருந்து 6% இன்க்ரீஸ் ஆகுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2011 to 2012, ஸோ அந்த இயர் தான் பேஸ் இயர் ஆச்சு. அதுலேருந்து இத்தனை பர்சன்டேஜ் கூடி இருக்குது, அதுலேருந்து இவ்வளோ க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தம்பி அதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு, நம்ம அந்த பேஸ் இயரை ஷிஃப்ட் பண்ணுவோன்னு இனிமே அதோட பேஸ் இயரை என்னமா வச்சுருக்காங்க அப்படின்னா 2022 to 2023 தான் பேஸ் இயராக வச்சுருக்காங்க. ஸோ அதாவது ஒரு கோவிடை தாண்டி, கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த ஒரு நார்மல் இயர், போஸ்ட் கோவிட்ல இருக்க ஒரு நார்மலான இயர் தான் 22 to 23. இனிமே ஈவன் தான் வந்து பேஸ் இயராக இருக்கணும். இனிமேல் சொல்கிற கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக பேஸ் இயராக வச்சு தான் இண்டிகேட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, பழசே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போலேருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டோம், அப்போலேருந்து இப்படி ஆகிட்டோம், இல்லை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத நம்ம பார்த்தா தான் நம்ம இன்னும் முன்னேற முடியும். ஸோ அதுக்காண்டி ஒவ்வொரு சர்டன் பீரியடுக்கு ஒரு தடவையும் இந்த மாதிரி ஒரு பேஸ் இயரை வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷிஃப்ட் தான் இது. இது சொன்னது வந்து யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் பற்றின ஒரு ரிப்போர்ட்டை, ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, டீகேட் லாங் பாலிசி ரிப்போர்ட், அதாவது ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட் டிகேட், ஒரு 10 வருஷமாக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஸ்கூல்ஸை அதோட பாலிசிஸை அனாலிசிஸ் பண்ணி இந்தியாவோட ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமாக கடந்த ஒரு 10 வருஷமாக அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ரிப்போர்ட் தான் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எதில், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அதுக்கப்புறம் டிஜிட்டல் லேர்னிங்க்கான திங்ஸில். ஸோ டிஜிட்டல் லேர்னிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது ரெண்டுலேயுமே செம்மையான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் எங்கெல்லாம் பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட என்ரோல்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பீப்புள் எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க அதனால. ஸோ இது ஒன்றா. வேறு எங்கே இருக்குது, வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ரூரல் ஏரியாஸில் டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, டீச்சர்ஸோட பற்றாக்குறை இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா
புவர் ஸ்டூடெண்ட் ரிட்டென்ஷன் அட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா 10th எஸ்எஸ்எல்சி கரெக்டா. ஸோ அது முடிச்சுட்டு ஹையர் செகண்டரியில் என்ரோல் பண்ணுற குழந்தைங்களோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் முடிக்கிறாங்க அப்படின்னா அதில் 58.4, அதாவது 58-59 பேர் தான் வந்து அடுத்த லெவலுக்கே என்ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்ட்ரி ஃபுல்லாக ஓகேவா. ஸோ இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காம்போசைட் ஸ்கூல்ஸை கொண்டு வாங்க, அதாவது கம்பைன்ட் ஆன் திங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஏஐ இன்டெகிரேட்டட் டூல்ஸை வந்து லேர்னிங்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்றத வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேஎம்எல். ஸோ கேஎம்எல் அப்படின்னா என்ன அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட். ஸோ இவங்களுக்கு வந்து ஆர்பிஐ வந்து க்ரீன் லைட் கொடுத்துருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னா இன்னும் 2 பேங்க்கோட ஸ்டாக்கை வாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, ஸோ இவங்க 2 பேரோட 9.99 ஸ்டாக்ஸை வந்து வாங்குறதுக்கு யார் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ. சரி வாங்கிக்கோ தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 3 ஜன் சுரக்ஷா ஸ்கீம்ஸ் கம்ப்ளீட் 11 years. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 3 ஸ்கீம் ஆரம்பித்து 11 வருஷம் ஆச்சா. என்னென்ன ஸ்கீம்னு பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு ஆக்சிடென்ட்னால டெத்தோ டிசபிலிட்டியோ ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு இது வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்து கொடுக்கும். ஸோ டெத்துக்கு வந்து 2 lakh இன்சூரன்ஸ் கவரும், பார்ஷியல் டிசபிலிட்டிக்கு 1 lakh இன்சூரன்ஸ் கவரும் கொடுக்கும். ஸோ இதுக்கான ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 20 ரூபா ஓகேவா. ஸோ அடுத்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஸோ இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு காசுனால அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படின்ற பட்சத்தில் தான் இது உதவும். செகண்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்த பர்சன் என்ன காரணத்தினால இறந்தாலும், டியூ டு எனி கேஸ் எந்த காரணத்தினால இறந்தாலும் ஸோ அவங்களுக்கு வந்து 2 lakh வந்து அவங்களோட நாமினிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் அ காஸ் ஆஃப் டெத். ஸோ இதோட ப்ரீமியம் வந்து 436 rupees பெர் annum ஓகேவா, வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அதுக்கப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனானா இது ஒரு பென்ஷன் ரிலேட்டடான ஸ்கீமு. ஸோ 18 வயசுலேருந்து 40 வயசு உள்ள யார் வேணாலும் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கேரண்டீட் 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கேரண்டீடான பென்ஷன். ஸோ எப்போலேருந்து அப்படின்னா 60 வயசு ரீச் ஆனதுக்கப்புறம் ஓகேவா. ஸோ இந்த 3 ஸ்கீம்ஸும் ஆரம்பித்து 11 வருஷம் ஆகுதான். ஃபஸ்ட்டு ஸ்கீம் இந்த பீமா யோஜனா. ஸோ அதில் 27 கோடி பீப்புள் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் 27 கோடியும். ஸோ அதுக்கப்புறம் சுரக்ஷா பீமா யோஜனாவில் 58 கோடி பீப்புள்ஸும், பென்ஷன் யோஜனாவில் வந்து 9 கோடி பீப்புள்ஸும் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி ட்ரிபியூனல் இருக்காங்கல்ல அவனை ரீஅசைன் பண்ணிடுறாங்க. என்னன்னு பார்க்கலாமா. ஸோ பிரின்சிபல் பெஞ்ச் ஆஃப் ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலை வந்து என்னவா மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் அப்பலேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்சிங் ரூல்ஸாக மாற்றி அமைச்சிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில். எப்போலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னா April 1, 2026 எஃபெக்டிவ். சரி இது எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்ஸுக்குள்ளே இருக்க ஜிஎஸ்டி பஞ்சாயத்தை இன்டர்பிரேட் பண்ண, ரிசால்வ் பண்ண. எதுக்கு பேர் மாற்றி வச்சுக்கிட்டு. ஓகே. ஸோ பேர் மாற்றுறாங்க அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாற்றப்படும். ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனலை வந்து நேஷ்னல் அப்பலேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ்டு ரூலிங்காக வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து ஆர்பிஐயோட பெனால்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ வந்து எஸ் பேங்க்குக்கும் ஹிந்துஜா ஹவுசிங் ஃபினான்ஸுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க, பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னா நாங்கள் சொன்ன ஸ்பெசிஃபிக்கான ரெகுலேட்டரிஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணதுனால பெனால்ட்டி போடுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களை நாங்கள் கண்காணிப்புக்கு கீழேயே வச்சுக்கோம், வி ஆர் வாட்சிங் அப்படி சொல்லி ஆர்பிஐ வந்து எஸ் பேங்க்கும் ஹிந்துஜாக்கும் சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனனி அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஆர்சிஹெச் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட அட்வான்ஸ்டான
அது கூட அப்கிரேட் பண்ணி இணைக்கப்பட்டது தான் இந்த ஜனனி. ஸோ ஜனனி என்ன அப்படின்னா ஃபீமேல் பேஸ்டு ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிஹெச்னா என்னன்னு பார்த்தலாம். ஆர்சிஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எல்லாம் இதில் வந்து என்ரோல் பண்ணப்படுவாங்க. ஸோ இதுபடி நம்ம இந்தியாவில் இருக்க ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஐடியை வச்சு தான் குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்குன்னா அவங்களுக்கு வேக்சின்ஸ் கரெக்டாக போகுதா, அவங்க வந்து கரெக்டாக ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சு டெலிவரி பார்க்குறாங்களா, அண்ட் ஆன்டிநெட்டல்னு சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவைப்படுற கேர். ஓகேவா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சமயத்தில் அவங்க பண்ணக்கூடிய டெஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளட் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக போகுதா இல்லையான்றது தான் இந்த ஆர்சிஹெச் அதை வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஆர்சிஹெச் போர்ட்டலில் வச்சுட்டு. ஸோ இப்போ அதை வந்து என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனனி அப்படின்ற பிளாட்ஃபார்மாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டான காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் கேர் கொடுக்கும். எப்போலேருந்து அப்படின்னா ஒரு ஆன்டிநேட்டல் கேர்லேருந்து, அதாவது ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஆன்டிநேட்டல் கேர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஃபேமிலி பிளானிங் வரைக்குமான என்டையர் திங்கை வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடான எல்லா விஷயமையும் இந்த ஜனனி போர்ட்டலை வச்சு மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா இதில் ஒரு QR பேஸ்டு மதர் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கார்டை வச்சு இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வேறு எதெல்லாம் வந்து இன்னும் கரெக்டாக போயிட்டுருக்கான்னு பார்க்கோம் அப்படின்னா யூவென். ஸோ யூவென் அப்படின்னா என்ன அப்படின்னா வேக்சின்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறாங்களா, லைக் இப்போ ஒரு ஸோ இப்போ ப்ரெக்னென்சி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சிஸ்லேயும் வேக்சின் இருக்கும், குழந்தைக்கு ஒரு 2 வயசு 5 வயசு வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக வேக்சின்ஸ் வந்துருக்கும். ஸோ ஒரு 2 வயசு வரைக்கும் ஒரு 2 to 3 months 1 or 2 வேக்சின்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 5 வயசுல தான் வேக்சின். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான வேக்சின்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடியதான் இது. ஸோ யூவின் வந்து வேக்சின்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திங். ஸோ அதுக்கப்புறம் வந்து போஷான். ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து போதா, டெலிவரி டயத்துலையும் சரி குழந்தையோட ஏர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லையும் சரி. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் போதான்னு ட்ராக் பண்ணக்கூடியது தான் இந்த போஷான். ஸோ இது ரெண்டுமே எதுக்கு கீழே இனிமேல் வந்துடும் அப்படின்னா ஜனனி போர்ட்டலுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதில் யார் லான்ச் பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்ன, ஜனனி ஃப்ரம் ஆன்டிநேட்டல் டு ஃபேமிலி பிளானிங். இதில் என்னென்ன வரும், வேக்சின்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் போஷன் ட்ராக்கரும் இதுலேயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா டாக்டர் மனுஷ் மண்டவியா. ஸோ அவங்க எதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் வைல்டில் ஹெல்த் செக்அப் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்ப காலத்துலேயே அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம், ஓகே இது பஞ்சாயத்து இருக்குன்னு போயிட்டோம், ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம ஒரு டிசீஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போவே அதை கிளியர் பண்ணுறது ஈஸி. அந்த டிசீஸ் பெருசாகி நமக்கு ஹெவியான சிம்டம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் போனால் இட் குட் பி லைக் ஆரம்பத்துலேயே பார்த்துருக்கலாம் அப்படி ஒரு தாட் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்தியா ஃபுல்லாக ஏர்லி டிசீஸ் டிடெக்ஷன் இருக்கணும் எல்லா சிட்டிசனுக்கும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 40 to 50 2 years ஒன்ஸ் அது பண்ணிக்கோங்க. 50 அபோவ்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்து பார்க்கலாம், அடுத்து டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். MBDA and IAF signed pact for மைக்கா மெசல் இன் MRO facility. ஓகே, ஸோ இப்போ அப்படியே பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் பிரித்து பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு MBDA அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவன் யார் அப்படின்னா யூரோப்பியன் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஸோ இவன் வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான மிசைல்ஸு வெப்பன்ஸு இது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு யூரோப்பியன் கம்பெனி தான் யார் அப்படின்னா MBDA. ஸோ அவங்க யார் கூட MOU சைன் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கூட. சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எதுக்கு பார்ட்னர்ஷிப் வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா MRO அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். ஸோ இது அதாவது ஒரு மிசைலை மெயின்டைன் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வேற பிரச்சனைனா ஓவர்ஹால் பண்ணணும். ஸோ இந்த 3 பண்ணதுக்குரிய ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த MRO ஃபெசிலிட்டி. ஸோ அது வந்து மைக்கா மிசைல்ஸ்க்கு வந்து இந்தியாவிலே வைக்கணும் அப்படின்றத, இந்தியாவோட ஃபஸ்ட்டு டொமஸ்டிக்
இந்தியாக்குள்ளேயே இருக்க ஒரு எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டியை வைக்கணும்னா இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓனா நமக்கு தெரியும், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்களோட தாரா கிளைடு வெப்பனோட ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து அஃபிஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. தாரா அப்படின்னா என்ன அப்படின்னா டாக்டிக்கல் அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆர்குமெண்டேஷன் வெப்பன் தான் தாரா. ஸோ இது எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் ஒடிசாவில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ தாரா என்ன மாதிரியான ஒரு மிசைல் அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் மாடுலார் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கிட். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு நார்மலான கிட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த தாரா என்ன மாதிரியான மாடுலார் கிட் அப்படின்னா, ஸோ நார்மலாக டம்ப் பாம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு இடத்துல போட்டுட்டு ஃப்ளைட்ஸ் வந்துடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டம்ப் பாம்ஸை வந்து இது என்னவோ மாற்றும் அப்படின்னா லாங் ரேஞ்ச் ப்ரிசிஷன் கைடட் ஸ்மார்ட் நியூட்ரியான்ஸாக வந்து மாற்றும். ஸோ அது என்ன அப்படின்னா இது ஒரு கைடு வெப்பன். ஸோ இதில் அந்த மிசைல்ஸை வந்து ஒரு டம்ப் பாம், சாதாரண ஒரு போட்டுட்டு வர பாம்பை இதில் லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கே அடிக்கணுமோ ப்ரிசைஸாக லாங் ரேஞ்சாக அங்கே போய் அடிச்சுட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு மியூட்டியான்ஸ், அதாவது செல்ஃபாக டிஸ்ட்ராய் பண்ணிவிடும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு திங்காக கூட ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிபிஆர்என் ட்ரைனிங் ஃபீல்ட் சென்டரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன சிபிஆர்என் ஃபீல்டு ட்ரைனிங் சென்டர், ஸோ அதை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன சிபிஆர்என் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல் அண்ட் நியூக்ளியர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த திங்ஸ் ரிலேட்டடாக ஒரு கெமிக்கலாகவோ பயாலஜிக்கலாகவோ ரேடியாலஜிக்கலாகவோ இல்லை நியூக்ளியராகவோ, ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட் லைன் ரெஸ்பாண்டர்ஸ் எப்படி வந்து அந்த காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனை சால்வ் பண்ணணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யூனிட் தான் இது. ஸோ நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து யார் கீழே வரும், யார் யார் சேர்ந்து பண்ணுறாங்க, யாரோட ஃப்ரண்ட் லைன் ரெஸ்பாண்டர்ஸ் உள்ளே வருவாங்கன்னா டிஃபென்ஸோடது, மிலிட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஸோ அப்புறம் என்டிஆர்எஃப். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருக்கும் இதில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ரேடியாலஜிக்கல் த்ரெட்டோ இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு கெமிக்கல் லீக்கோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அப்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும், அப்போ என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் அதை அணுகணுன்ற ட்ரைனிங்கை இந்த சிபிஆர்என் ஃபீல்ட் ட்ரைனிங் சென்டரில் இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிக்சல். ஸோ பிக்சல் என்ன அப்படின்னா இந்தியா யூஎஸ் ரெண்டும் ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜியோட ஸ்டார்ட் அப் தான். ஸோ இவங்க வந்து யார்கிட்ட கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா யூஎஸோட நேஷ்னல் ரீகான்காய்னன்ஸ் ஆஃபீஸ் யூஎஸோட என்ஆர்ஓ கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா யூஎஸ் இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி வந்து பிக்சல் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபயர்ஃப்ளை கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ். ஸோ கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் அப்படின்னா ஒரு சேட்டலைட்டில் ஒரு செட் ஆஃப் சேட்டலைட்ஸ். ஸோ அந்த சேட்டலைட்ஸோட பேர் ஃபயர்ஃப்ளை. ஸோ அந்த கான்ஸ்டலேஷனோட ஹை ரெசல்யூஷன் கமர்ஷியல் லேயர் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ரிமோட்டான சென்சிங் நெட்வொர்க்ஸ்காண்டி. ஸோ ரொம்ப ரொம்ப ரேரான லோ பீப்புள் இருக்க இடத்துலலாம் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு லைக் அச்சுறுத்தக்கூடிய இமேஜஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பிக்சலோட அவங்களோட ஃபயர்ஃப்ளை கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து அவங்களோட டேட்டாஸை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரும் அதுக்கப்புறம் FICCI ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் இந்த FICC. ஸோ இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணிக்கிறாங்க. எதுக்குப்பா அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு பப்ளிக் ப்ரைவேட் ரிசர்ச்சை கொண்டு வரணும். ஸோ அதாவது இப்போது நீங்கள் அகாடமிக்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் உள்ள கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் வந்து கொண்டு வரணும், R&D ஃபோக்கஸ் பண்ண இன்ஸ்டியூட்ஸை வந்து கொண்டு வரணுன்றதுக்காண்டி ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசரும் FICCI
ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் MIF மேரிடைம் இந்தியா ஃபண்ட் வந்து யாரு கூட வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க வேரியஸ் IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூடயும் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ் கூடயும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை வந்து கொண்டு வரணும். எந்த செக்டாரில் அப்படின்னா மேரிடைம் செக்டாரில் அதை கொண்டு வரணுன்றதுக்காண்டி மேரிடைம் இந்தியா ஃபண்ட் வந்து IITs கூடயும் IMU கூடயும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் CSIR சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபியோனிக்ஸ் அப்படின்ற ஒன்றா கிரியேட் பண்ணக்கூடிய இருக்குதான். ஸோ யாரா இவன் அப்படி பார்த்தா இவன் வந்து என்ன அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் லைக் ஜியோசல். ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதை ரோடு போடுறதுக்கு தேவையான ஒரு மெட்டீரியலா மாற்ற போறாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு சாயில் ஸ்டேபிளா இருக்கணும். ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அந்த ரோடுக்கு மேல போகக்கூடிய வெஹிக்கிளோட லோட பியர் பண்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் தேவை. ஸோ அந்த மெட்டீரியலை பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து மேட் பண்றதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஜியோசல் மேனுஃபேக்சரிங். ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் யார் CSIR சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடும் எம்ஓயு வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. இந்தியாவோட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்லேருந்து ஜியோசலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு திங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஏஏயும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்ஓயு இந்த லேண்ட் அக்ரிமெண்ட் படி என்ன அப்படின்னா ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டத்தில் ஏஏ எப்படியெல்லாம் எத்திக்கல் ஏஏ எக்கோசிஸ்டமாக பில்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் வந்து இந்தியா ஏஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் பண்ணணும்னா முதல்ல டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அதை இந்தியா ஏஐ கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்கு தேவையான ஹெல்த் டேட்டா செட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி இந்தியாவோட ஏஐ மாடல்ஸ் ஃபார் பப்ளிக் ஹெல்த் சேலஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குளோபல் மீட் ஆன் ஸ்பேஸ் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதை யார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னா இன்ஸ்பேஸ் கூட சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு திங் வந்து நியூ டெல்லியில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ என்ன அப்படின்னா ISO பிளினரி ஆன் ஸ்பேஸ் சிஸ்டம் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் மீட். ஓகே, ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இந்த மீட்டிங்கே எதுக்கு அப்படின்னா ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. லான்ச் பண்ணுறப்ப என்ன நடக்கும், அந்த சேட்டலைட் போகிற ராக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பை பார்ட்டாக திரும்ப ஓஷனில் விழுந்துட்டு அந்த சேட்டலைட் மட்டும் எங்கே போகும், ஸ்பேஸ்க்கு போகும். ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல அதை லான்ச் பண்ணிடுவாங்க. அது குறிப்பிட்ட நாள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த சேட்டலைட்டோட யூசேஜ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அது கீழே விடும். அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் டெப்ரிஸ். ஸோ சேட்டலைட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேளை சேட்டலைட் லான்ச் பண்ணுறப்ப உடஞ்சிருச்சுங்க அப்படின்னாலும் சரி, அதாவது நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக கீழே வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெப்ரிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டல் டெப்ரிஸ். ஸோ ஒரு சில சேட்டலைட்ஸோட யூசேஜ் முடிஞ்சாலும் அதோட மொமெண்டமால அது அப்படியே ஸ்பேஸை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான திங்கு. அதுக்கப்புறம் ஸ்பேஸில் இருக்க என்விரான்மெண்ட், அப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸ் எக்கானமி. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரக்சர் ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு மீட்டிங். ஸோ இதில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா இது இந்தியாவிலே நடக்கல. ஸோ இந்தியாவில் இதை ஆர்கனைஸ் பண்ணுது. அதனால அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா CSIR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பாலிசி ரிசர்ச். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் கூட பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா RIS ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸோட எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா சயின்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன். ஸோ இது ரிலேட்டடான பாலிசி ரிசர்ச்க்கும் சயின்ஸ் டிப்ளமசிக்காண்டியும் எம்ஓயு சைன் பண்ணுறாங்க.
ஒன்றும் இல்லைங்க. இவங்க 2 பேரும் எமோஷன் பண்ணி இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான திங்ஸ்க்கு ஏதாவது பாலிசிஸ் கிரியேட் பண்ணணுமா, எப்படி இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த எம்ஓயு. ஸோ அதுக்கப்புறம் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர், ஸோ யார், பூபேந்திர பட்டேல். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியா ஏர்கிராஃப்ட் லீசிங் அண்ட் ஃபினான்சிங் சமிட்டை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஏர்கிராஃப்ட் லீசிங் அண்ட் ஃபினான்சிங் சமிட் 2.0. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா, காந்தி நகரில் நடக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சமிட் நடந்துச்சு அப்படின்னா அங்கே நிறையா எம்ஓஐஸ் சைன் ஆகும். ஸோ லைக் நிறைய கம்பெனிஸோட மேஜர் பர்சன்ஸ் வந்து ஒரே இடத்துக்கு வருவாங்க. ஸோ அப்போ அங்கே நிறையா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறையா திங்ஸ் வந்து சைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் நிறைய எம்ஓஐஸ் வந்து சைன் ஆகிருக்கு. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியாவுக்கும் இண்டிகோக்கும் நடுவில். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து எம்ஓஐ சைன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியான சமன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நிறையா பிஸ்னஸ் பீப்புளை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிறைய எம்ஓஐஸ் ஈஸியாக சைன் ஆகும், ஈஸியாக டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்காண்டி தான். ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், எஜுகேஷன்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு அக்ரிடியேஷன் வாங்கியிருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டி. என்ன அக்ரிடியேஷன் அப்படின்னா, டேட்டா சயின்ஸ் கவுன்சில் ஆஃப் அமெரிக்காவோட அக்ரிடியேஷன். ஸோ இது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டிக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி இந்தியாவிலேருந்து, ஒரு ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஒரு டேட்டா சயின்ஸ் கவுன்சில் கிட்ட இருந்து அக்ரிடியேஷன் வாங்குது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு யார் புது சேர்பர்சனாக இருக்க போகிறாங்க அப்படின்னா, ஷாஷி சேகர் வெம்பட்டி. ஸோ இவர் யார் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரசார் பாரதியோட ஃபார்மர் சிஇஓ. ஸோ பிரசார் பாரதியோட ஃபார்மர் சிஇஓ தூக்கி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு சேர்பர்சன் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெப்டினன்ட் ஜென்ரல் என்எஸ் ராஜா சுப்ரமணியன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து May 30 டேக் ஓவர் பண்ணிப்பார். ஸோ அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் நேவல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நான் கொஞ்சம் இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, டிஃபென்ஸ் யார் வந்து பயங்கரமாக சண்டை போடுவா, ராஜா. ஸோ ராஜா தான் சண்டை போடுவார். ஸோ என்எஸ் ராஜா சுப்ரமணியன் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ இது வந்து நேவல் அப்படின்னா, நேவல்னா என்ன, கடலில் யார் இருப்பா. ஓகே ஃபைன், கொஞ்சம் ஹிந்துவிசமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது. நான் ஜென்ரலாக பார்த்து நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். கடலில் எந்த காட் இருப்பார், விஷ்ணு இருப்பார். விஷ்ணு வந்து எப்போ ஃபைட் பண்ணுவார், அவர் கிருஷ்ணாவாக இருக்கப்போ தான் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அவர் பில்ட் பண்ணுவார். ஸோ வந்து கிருஷ்ணா சுவாமிநாதன் வந்து சீஃப் நேவல் ஸ்டாஃப் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்துடலாமா. பல்கேரியாவோட புது பிரைம் மினிஸ்டராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரூமன் ராதேவ். ஸோ இவர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல்கேரியாவோட பிரசிடென்ட்டு, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் கோஸ்டாரிக்கா. ஸோ கோஸ்டாரிக்காவோட 50வது பிரசிடெண்ட்டாக யாரை வந்து அஃபீஷியலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, லவ்ரா விஜினா ஃபெர்னாண்டஸ் டெல்காடோ. ஓகேவா. ஸோ இவர் வந்து May 8 வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மோகன் சிங் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா, இந்தியன் ஃபுட்பால் மிட்ஃபீல்டர். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்க்க போகிறோம். May 7 என்ன அப்படின்னா, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனோட ரைசிங் டே. ஸோ இந்த பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, இப்போது இந்தியா வந்து நிறையா கண்ட்ரிஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்க ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் May 7 என்ன அப்படின்னா, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே. May 8 வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே. May 8 வேர்ல்டு தலசீமியா டே. ஸோ தலசீமியா அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர். ஓகேவா. ஸோ அதை பற்றி நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த டே. May 8 and 9 என்ன அப்படின்னா, டைம் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ரீகான்சிலேஷன். ஸோ இது யார் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, UN. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அவங்களோட உயிரை விட்டவங்கள ரிமெம்பர் பண்ணுறதுக்காண்டி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு 3 நாள் கரண்ட் அஃபேர்ஸாக ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை விடாமல் படிச்சிருங்க. ஓகேவா. பாய்.